இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 4, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடயே 100 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம். 3 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடயே 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவில் நான் பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துடலாம். இந்த பிரண்டையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இது நம்ம முட்டி வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. முட்டி வலி, இடுப்பு வலி, ஜாயிண்ட் பெயின், எல்லா ஜாயிண்ட் பெயினுக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. ஒரு வாரத்துக்கு 2 டைம் இதை சாப்பிட்டோம்னாக்கா முட்டி வலியெல்லாம் சரியாயிருங்க. இது கூடயே ஒரு கைப்பிடி துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சூட்டுலயே இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடெல்லாம் நல்லா ஆறணுன்னே இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைனா சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுல புளி சேர்த்திருக்கேன். அந்த புளி சேர்க்கும் போது அதோட அரிப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.